Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பீகார் தேர்தலில் காங்கிரசின் படுதோல்வி தொண்டர்கள் தலைவர்களிடையே பெரும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்சியின் மோசமான செயல்பாடுகளே தோல்விக்கு முக்கிய காரணம் என பலரும் தேசிய தலைமைக்கு எடுத்து கூறி வருகின்றனர். தோல்வி எதிர்பார்த்ததுதான் என்றாலும் மோசமான தோல்வியை சந்தித்தது கட்சியின் எதிர்காலத்துக்கே விடப்பட்ட சவாலாக கருதுகிறோம் என பிரச்சாரத்துக்காக பீகாருக்கு சென்ற தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகின்றனர். இனியும் கள நிலவரம் புரியாமல் தலைமை செயல்பட்டால் காங்கிரஸை யாராலும் காப்பாற்ற முடியாது என கட்சி தலைமைக்கு தெரிவித்துள்ளனர். அவற்றில் முக்கியமானவை குறித்து தமிழக காங்கிரசார் பகிர்ந்து கொண்டனர். பூத் முகவர்களை கூட முழுமையாக போட முடியாத அந்த அளவுக்கு தொண்டர்கள் இல்லாத கட்சியாக பீகாரில் காங்கிரஸ் மாறியுள்ளது. 1990களில் இருந்தே பீகாரில் காங்கிரஸ் முகம் என சொல்லும் அளவுக்கு எந்த தலைவரையும் காங்கிரஸ் உருவாக்கவில்லை. பணம் வாங்கிக் கொண்டு வேட்பாளர்களை அறிவித்தது. சொற்ப எண்ணிக்கையில் இருந்த கட்சியினரையும் சோர்வாக்கியது. தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை வேட்பாளராக்கியதால் உள்ளூர் காங்கிரசார் ஒதுங்கிக் கொண்டனர். சிலர் எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டனர். பீகாரில் பாரம்பரியமாக கிடைத்த முஸ்லிம்கள் ஓட்டுகளையும் இந்த முறை கோட்டை விட்டது. முஸ்லிம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி கூட்டணிக்கு முன்வந்தார். அந்த கட்சியை காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகள் துளிக்கூட மதிக்கவில்லை. முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் சீமாஞ்சல் பகுதியில் தனியாகவே போட்டியிட்டு 5 இடங்களை ஓவைசி கைப்பற்றிவிட்டார். பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளுக்கு முஸ்லிம் ஓட்டுகள் பெருமளவில் சென்றன. உள்ளூர் பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் அளிக்காமல் ஓட்டு திருட்டு, எஸ்ஐஆர், அதானி, அம்பானி என பிரச்சாரம் செய்கிறது. அதனால் கூட காங்கிரஸை மக்கள் புறக்கணித்து விட்டனர். காங்கிரஸ் சுருங்கிவிட்டாலும் கோஷ்டி பூசலுக்கு மட்டும் பஞ்சமில்லை. பீகாரில் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணியினர் ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் வேலையை துவங்கிவிட்டனர். பிரதமர் மோடி முதல் லோக்கல் கட்சியினர் வரை களத்தில் பம்பரமாக சுழன்றனர். காங்கிரசின் முகமான ராகுல் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்புதான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தார். அவரது பிரச்சாரமும் எடுபடவில்லை. கட்சியே கலகலத்து கிடந்தாலும் 61 தொகுதிகளை காங்கிரஸ் வம்படியாக கேட்டு வாங்கியது. கூட்டணி கட்சியான ஆர்ஜேடிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. இதனால் 2 கட்சிகளின் தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பு இல்லை. பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளை தங்கள் பக்கம் ஈர்க்க காங்கிரசிடம் எந்த திட்டமும் இல்லை. இது மாநில தேர்தல்தான் என வழக்கம் போல கட்சி தலைமை கடந்து போகுமானால் இந்தியாவில் காங்கிரஸ் என்ற கட்சி இருந்ததற்கான சுவடுகளே இல்லாமல் போய்விடும். எந்த உருப்படியான திட்டங்களும் இல்லாமல் கட்சியை வழிநடத்தும் காந்தி குடும்பத்தின் பிடியிலிருந்து காங்கிரஸை மீட்டு புதிய தலைமையின் கீழ் கொண்டு வந்தால் மட்டுமே கட்சியை காப்பாற்ற முடியும் என்று காங்கிரசார் கூறினர்.